பண்டிகை என்றாலே ராம்ராஜ் நிரந்தரம். ராம்ராஜ் தோதி ஷர்ட்ஸ் குர்தா ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன் வேர். சினிமாவுடன் வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோ ரிவ்யூல நம்ம பார்க்க இருக்கிற திரைப்படம் டைரக்டர் பாலாவோட இயக்கத்தில் வெளியாயிருக்கும் வணங்கான். அருண் விஜய் இதுல நாயகனா நடிச்சிருக்காரு. படம் ரொம்ப நாளா ப்ரொடக்ஷன்ல இருந்ததுங்கிறத தாண்டி நிறைய ஸ்டோரி லைன் மாற்றங்கள், அப்புறம் காஸ்டிங் சேஞ்ச் எல்லாமே நடந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்திருக்கும். இந்த படம் இப்ப எப்படி வந்திருக்கு அண்ட் முக்கியமா பொலிட்டிக்கல் லென்ஸ் மூலமா பாக்குறப்போ இந்த படம் இப்படியா இருக்கு, இது எல்லாமே இந்த ரிவ்யூல பார்க்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ள போகலாம். படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் காது கேட்க முடியாத, வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளியாக வாழ்ந்துட்டு வர்றாரு அருண் விஜய். அவரோட தங்கச்சி ரிதா அவங்க கூட வாழ்ந்துட்டு இருக்காங்க. எதுக்கு எடுத்தாலும் அடிதடிக்கு போகிறது, நியாயம் தர்மம் அப்படிங்கிற மாதிரி, இல்லை யாருக்காவது ஒரு ஆபத்துனா போய் அடிதடியில் இறங்குறதுங்கிற மாதிரி ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு ரவுடித்தனமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு அருண் விஜய். இவருக்கு ஒரு பொறுப்பான வேலை கொடுத்துட்டா அவர் திருந்திடுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் சுற்றி இருக்கவங்கலாம் அவரை ஒரு ஆசிரமத்தில் சேர்த்து விட்றாங்க. அங்கே வாட்ச்மேனாக செக்யூரிட்டியாக போய் சேர்றாரு. அந்த ஆசிரமத்தில், அதாவது அந்த ஆதரவற்ற ஒரு இல்லத்தில் ஒரு பெரிய அநீதி நடக்குது. அநீதியை கண்டு பொங்குற ஹீரோ என்ன பண்ணாரு, அந்த ஹீரோவோட செயல்னால ஹீரோவை சுற்றி இருக்கவங்களாம் எப்படி பாதிக்கப்பட்டாங்க, அண்ட் கடைசியாக சரியான தீர்ப்பு எழுதப்பட்டதா இல்லையா அப்படிங்கிற சொல்ற படம் தான் இந்த வணங்கான். படத்துல நடிகர்களோட பங்களிப்பெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தலாம். பிசிக்கலி சேலஞ்சான, ரொம்பவே சேலஞ்சான ஒரு ரோல்ல அருண் விஜய் அதை ரொம்ப ஈஸியா கேரி அவுட் பண்ணியிருக்காரு. டைலாக்ஸ் இல்லாம வெறும் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ்லையும் பாடி லாங்குவேஜ்லையுமே தான் சொல்ல வந்ததை கன்வே பண்ணணும், அதை சிறப்பாகவே பண்ணியிருக்காரு. சைன் லாங்குவேஜ் உள்ளிட்ட பல விஷயங்களும் நல்லா சிறப்பாகவே கையாண்டிருக்காரு. அண்ட் கோபத்தை வெளிப்படுத்துகிற இடம், அந்த ருத்ரம் அப்படின்னு மாதிரிலாம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரியான கோபம், அந்த அனல் கக்கும் கோபம், இது எல்லாத்தையும் வெரைட்டியாக கோபம் இருக்கும் இல்லையா பாலாவோட படத்தில், அது எல்லாமே இந்த படத்துல இருக்குது. அதை சிறப்பாகவும் அருண் விஜய் வெளிப்படுத்தியிருக்காரு. சண்டை காட்சிகளையும் ஒரு முழு உழைப்பை கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது தெரிய வருது. பட் பாலாவோட படங்கள் அப்படின்னு வரப்போ அந்த ஹீரோ, அதாவது பாலா அவரோட படங்கள் நடிக்கிற ஹீரோவுக்கு அதுதான் அவரோட கரியர் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸாக அது வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் அருண் விஜய் இந்த படத்தை கம்பேர் பண்ணுறப்போ அவர் இதுக்கு முன்னாடி நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஏற்கனவே கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த கேரக்டர் அவ்வளோவா டிமாண்ட் பண்ணல. ஆக்டிங் வைஸ் நல்லாவே பண்ணியிருக்காரு. பட் ஸ்டில் அந்த ஒரு பீக் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பீக் மூமெண்ட் இந்த படத்தில் அவருக்கு இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். பட் நெவர்தலெஸ் கொடுத்த ரோலை சிறப்பாகவே பண்ணியிருக்காரு அருண் விஜய். அருண் விஜயோட தங்கையா வர ரிதா நல்லதொரு அறிமுகம், நல்லதொரு பெர்ஃபார்மன்ஸும் கொடுத்துருக்காங்க. எமோஷ்னலாக அழுகிற காட்சியில் ரொம்பவே நல்லா ஸ்கோர் பண்ணுறாங்க. ரொம்ப ரியலிஸ்டிக்காகவே இருக்குது. எமோஷ்னலான காட்சிகள் அண்ட் அண்ணனோட பாசத்தை பொங்குற காட்சிகள் எல்லாத்துலேயுமே நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அருண் விஜயோட காதலியாக வர ரோஷினி பிரகாஷ் அவங்களும் ஒரு சிறப்பான நடிப்பை கொடுத்துருக்காங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர காட்சிகள் கொஞ்சம் கிரிஞ்சு மீட்டரில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது. ரைட்டிங்காகவே அந்த சிக்கல் இருக்கிறதுனால அவங்களோட ஆக்டிங்கும் அந்த ஜோனை தொட்டுட்டு வருது. அதை கொஞ்சம் சரி பண்ணியிருக்கலாம். அடுத்ததாக சர்ச் ஃபாதர், டேட்டூ கடைக்காரர் அண்டு ஆசிரமத்தோட ஹெட்டாக வர அந்த லேடி, இப்படி சின்ன சின்ன கேரக்டர்ஸும் பாலாவோட யூனிவர்ஸில் நம்மளை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுறாங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப ஏனஸ்டாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் போலீஸ் அதிகாரி, அதாவது காவல் அதிகாரிகளாக நடித்த எல்லாருமே நல்ல பெர்ஃபார்மன்ஸாக கொடுத்துருக்காங்க. சர்ப்ரைசிங்லி கெஸ்ட் ரோலில் செகண்ட் ஹாஃபில் மிஷ்கின் அண்ட் சமுத்திரக்கனி எட்டி பார்க்குறாங்க. ரெண்டு பேருக்குமே ஒரு சாலிடான ரோல், ரெண்டு பேருமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அதுவும் மிஷ்கின் வர காட்சிகள் எல்லாம் தியேட்டரை எவோக் பண்ணுறாரு, லாஃப்டர் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லலாம். அந்தளவு ஒரு சிறப்பான பெர்ஃபார்மன்ஸ். சமுத்திரக்கனி ரஃப் அண்ட் டஃப்பான ஒரு காஃபா, அதே சமயம் நியாயத்தின் பக்கம் நிற்கிற ஒரு ஆளாக யூஸ்வலான ட்ரூப்பில் வந்துட்டு போகிறாரு. படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். முக்கியமான கதை மாந்தர்களை பாலா சிறப்பாகவே எழுதியிருக்காரு. அருண் விஜயோட கேரக்டராக இருக்கட்டும், அவரோட தங்கையான ரிதாவாக இருக்கட்டும், ஹீரோயின் ரோஷினியாக இருக்கட்டும், எல்லாரோட கேரக்டர்ஸும் இதுதான் அப்படிங்கிறத ஒவ்வொரு காட்சியிலையும் நமக்கு ஈஸியாக புரிய வச்சிடறாரு. இன்ஃபேக்ட் ஒவ்வொரு ஷார்ட்லேயே கூட நமக்கு புரிஞ்சிருது. அதுவும் மிஸ்கின் வர ஆரம்ப காட்சி, அவர் எப்படியான ஒரு ஜட்ஜ் அப்படிங்கிறதையும் நமக்கு ஈஸியாக கன்வே பண்ணிடுது. சமுத்திரக்கனியோட கேரக்டரும் அதே மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறாங்க. கேரக்டர் ஆர்க் ரைட்டிங் அப்படிங்கிறதுல இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் எல்லாம் நல்லாவே ஒரு சிறப்பான ரைட்டிங்கில் வந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இது இந்த படத்துக்கு ஒரு பாசிட்டிவ். அடுத்ததாக சிஸ்டமை கிண்டல் அடிக்கிற டைலாக்ஸ், போலீஸோட இன்னபிலிட்டியை குறை சொல்கிற மாதிரி, கிண்டல் பண்ணுற மாதிரியான, விமர்சனம் பண்ணுற மாதிரியான வசனங்கள், காட்சிகள், ஹியூமர், இது எல்லாமே சிறப்பாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அண்ட் முக்கியமாக சாமி அப்படிங்கிற பேரில் மோசடி செய்கிற கும்பல், அடிப்படைவாதிகளில் கலாய்க்கிற இடங்கள், இந்த மாதிரியான யூஷுவல் பாலா டைப் ஹியூமர் சிறப்பாகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு சில காட்சிகள் கொஞ்சம் கிரிஞ்சா இருந்தாலும் அதுக்கப்புறம் வர காட்சிகள், குறிப்பாக போலீஸ் இந்த கதைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாகவே இருந்துச்சு. அந்த பாலாவோட யூனிவர்ஸில் இருக்கிற மற்ற எலிமெண்ட்ஸ், இந்த அடிஷனல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் நல்லாவே கிளிக் ஆயிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்ததான் மாற்றுத்திறனாளிகள் மேலே நிகழ்த்தப்படுற சொல்லவே முடியாத குற்றங்களை பற்றி இந்த படம் பேசுது அப்படின்னு கூட சொல்லலாம்.
அதுக்கு அந்த குற்றங்களை பார்த்ததுக்கு அப்புறம் மாற்றுத்திறனாளியான ஹீரோ என்ன நடவடிக்கை எடுக்கார் அப்படிங்கிறது ரொம்ப ரியலிஸ்டிக்காவே இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ரியலிஸ்டிக்கா இதுதான் நடக்கும் அப்படிங்கிறதையும் நம்மளால யூகிக்க முடியுது. அந்த வகையில அந்த கேரக்டர் எழுதப்பட்ட விதமும் அந்த குற்றத்தை அந்த கேரக்டர் பார்க்குற விதமும் ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். எகைன் கேரக்டர் ஆர்க்கா அந்த ஹீரோவோட கேரக்டர் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு அப்படிங்கிறதான் இன்னொரு பாசிட்டிவாகவும் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஜிவி பிரகாஷ் குமாரோட இசையில இறைநூறு பாடல் ரொம்ப ஒரு தாலாட்டான ஒரு ஸ்பிரிச்சுவல் டோன்ல இருந்துச்சு. பாடல்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாகவும் இருந்துச்சு. சாம் சிஎஸோட மியூசிக் எலிவேட் பண்ணியிருந்தாலும், பேக்ரவுண்ட் ஸ்கோர் நிறைய காட்சிகள் எலிவேட் பண்ணியிருந்தாலும், படம் ஃபுல்லாக வாசிச்சுட்டே இருக்கிற அந்த ஹேபிட்டை அவர் எப்போ விடுவார்னு தெரியல. இதுலேயும் அந்த இது வந்து கண்டினியூ ஆகுது. அது கொஞ்சம் லவுடாக போயிட்ட ஒரு ஃபீலுமே இருக்குது. படத்தில் இதெல்லாம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துலாம். ஒரு மிகப்பெரிய குற்றம் நடக்குது. அந்த குற்றத்து பின்னணியில் ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு எமோஷனையும் கடத்தி ஆகணும். அந்த குற்றத்துக்கு எதிராக ஹீரோ செயல்படுறாருங்கிறத நியாயப்படுத்தி ஆகணுங்கிறதெல்லாம் புரியுது. பட் அதுக்காக அந்த குற்றத்தை இவ்வளோ தூரம் காட்சிப்படுத்தணுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. அந்த இடத்துல இந்த ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க இல்லையா, அது காத்துல போயிட்ட ஒரு ஃபீல்டில் இருக்குது இந்த படம். அந்த காட்சிகளை இவ்வளோ தூரம் காட்டியிருக்க தேவையே இல்லை. இவ்வளோ ஷார்ட் வச்சு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான அவசியமும் படத்தில் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஒரு சீனில் இல்லை ஒரு டைலாக்ல கூட அது நமக்கு கன்வே ஆயிரும். அதை திரும்ப 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 கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துக்கு காட்டிட்டு இருக்கிறது எந்த வகையில் சரி அப்படிங்கிறது புரியல. ஒரு கட்டத்தில் அது வாயரசமாக கூட நமக்கு ஃபீல் ஆகுது அப்படிங்கிறது ஒரு சோகமான விஷயம். இதை டைரக்டர் பாலா நிச்சயமாக தவிர்த்திருக்க வேண்டியது. அண்ட் இந்த மாதிரியான காட்சிகள் வச்சுட்டு இந்த படத்துக்கு எப்படி யூபிஏ கொடுத்தாங்க அப்படிங்கிறதும் எனக்கு ஒரு கேள்வியாக இருக்குது. நிச்சயமாக ஸ்ட்ராங்காக அடல்ட் மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் இது அப்படிங்கிறத இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். அதே மாதிரி படம் நெடுக இந்த அதீத வயலன்ஸ் அவசியமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் முன்வைக்க வேண்டியதாக இருக்குது. ரொம்ப ரியலிஸ்டிக் டோனில் படம் எடுக்கிறதெல்லாம் ஃபைன் தான். பட் எதுக்கெடுத்தாலும் வயலன்ஸ், எதுக்கெடுத்தாலும் கையோங்கிறது, எதுக்கெடுத்தாலும் அந்த கையோங்கிறதே வந்து ரொம்ப கொடூரமாக காட்சிப்படுத்துறது, இதெல்லாமே தவிர்த்திருக்கலாம். ஆரம்பத்தில் வர அந்த டிரான்ஸ்ஜெண்டர்ஸை போட்டு அடிக்கிற அந்த காட்சியே நமக்கு வந்து ஒரு பகீர்னு இருக்குது. கிட்டத்தட்ட அதெல்லாம் தாண்டுற மாதிரி ஒரு 3x லெவலில் அடுத்தடுத்த காட்சிகள் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லையும் செகண்ட் ஹாஃப்லையும் நகர்ந்துட்டே போகுது. குறிப்பாக ஒரு கட்டத்தில் வந்து ஹீரோயினையே போட்டு அடிக்கிறாரு. அதெல்லாம் வந்து ரொம்ப வயலன்ஸாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அதை காமெடின்னு நினச்சி எடுத்திருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. பட் எனக்கு அது அதீத வயலன்ஸாக தான் ஃபீல் ஆச்சு. இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் சொல்கிற படத்தில், அதுவும் உமனுக்கு எதிரான கிரைம் பற்றி பேசுகிற படத்தில் உமனுக்கு எதிராகவே வயலன்ஸை பிரயோகப்படுத்துறது காமெடி அப்படிங்கிறது எப்படி எடுத்தாங்க அப்படிங்கிறது எனக்கு புரியல. அதை நிச்சயமாக தவிர்த்திருக்க வேண்டியது. இதெல்லாம் தாண்டி ஜட்ஜான மிஷ்கினோட கேரக்டரை எஸ்டாப்ளிஷ் பண்ண ஒரு சீன் வச்சுருக்காங்க. அதுதான் இந்த படத்தோட அபத்தத்தின் உச்சம் அப்படின்னு கூட சொல்லலாம். போக்சோ ஆக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏன் வந்துச்சு, குழந்தைகள் மீதான வன்முறை அதிகமாகுது, இல்லை கிரைம் அதிகமாகுது அப்படிங்கும்போது அந்த ஆக்டை கொண்டு வராங்க. அந்த ஆக்டை வச்சு இப்படியான ஒரு சீன் எடுத்தது ஏன் அப்படிங்கிறது புரியவே இல்லை. இது நிச்சயமாக ஒரு தப்பான மெசேஜ் கன்வே பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடும் நினைக்கிறேன். அதை ஹியூமரஸாக அணுகுனதும் அண்ட் அதை வச்சு ஒரு கேரக்டரை எஸ்டாப்ளிஷ் பண்ணதும் நிச்சயமாக கண்டனத்துக்குரியதுன்னு தான் எனக்கு தோணுது. அடுத்ததாக ஆர்பி குருதேவோட சினிமோட்டோகிராஃபி, சதீஷ் சூர்யாவோட எடிட்டிங் ரொம்பவே பேசிக்காக தான் இந்த படத்தில் இருக்கிற ஒரு ஃபீல்டில் இருக்குது. பாலாவோட முந்தைய படங்களான நான் கடவுளாக இருக்கட்டும், இல்லை வந்து பரதேசியாக இருக்கட்டும், அதில் அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஷாட், அந்த உலகம் எப்படி இருக்குது, அந்த பாலா கிரியேட் பண்ண அந்த யூனிவர்ஸ் எப்படி இருக்குன்னு காட்டுறதுக்கே ரொம்ப மெனக்கெட்டிருப்பாங்க சினிமோட்டோகிராஃபியில். இதில் அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இல்லை. ரொம்ப ஃப்ளாட்டாக கேரக்டர்ஸ் மட்டுமே வச்சு எடுத்த மாதிரி தான் இருக்குது. அங்கே கன்னியாகுமரியை காட்டுறாங்க, இதெல்லாம் ஃபைன். பட் ஸ்டில் முந்தைய படங்கள் இல்லை ஒரு யூனிவர்ஸ் பில்ட் பண்ணுறதுக்கான ஒரு மாண்டேஜ் இல்லை வந்து ஒரு சினிமோட்டோகிராஃபியோ இல்லை எடிட் பேட்டர்னோ ஸ்ட்ராங்காக படத்தில் இல்லாத ஒரு ஃபீல் தான் இருக்குது. அடுத்ததாக ஒரு கட்டத்தில் படம் முடிஞ்சிருந்த ஃபீல் தான் வருது. ஒரு பெரிய வயலண்ட் எபிசோடுக்கு அப்புறம் நம்மளுமே ஆசுவாசப்படுத்திக்கிறோம், ஓகே படம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு மன நிம்மதிக்கும் வந்துடுறோம். பட் அதுக்கப்புறம் இல்லை இதுக்கப்புறமும் ஒரு டெய்லண்ட் மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறேன்னு சொல்லி அதுலேயும் எக்ஸ்ட்ரா ஷாக்கை கூட்டியிருக்காங்க. ஒருவேளை கிளைமேக்ஸில் வந்து இந்த ஷாக் பத்தலை அப்படிங்கிறதுக்காக இதை வாலண்டியராக சேர்த்தாங்களா அப்படிங்கிறது தெரியல. அது சுத்தமாக ஆர்கானிக்காக ஃபீல் ஆகலை அப்படிங்கிறது சோகமான விஷயம். கிளைமேக்ஸில் ஒரு ஷாக்கான விஷயம் சொன்னால் அது இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்கும். அது படம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம மனசில் ஓடும் அப்படிங்கிறதெல்லாம் அக்செப்டபிள் தான். பட் ஸ்டில் அது வந்து இந்த படத்துக்கு பொருத்தமானதாக இருக்கணும், இந்த யூனிவர்ஸுக்கு பொருத்தமானதாக இருக்கணும், இந்த கதை அந்த எண்டிங்க்கும் அது பொருத்தமானதாக இருக்கணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அப்படி இல்லை அப்படிங்கிறது சோகமான விஷயம். இது வாலண்டியராக கொண்டு வந்து திரிச்ச மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. படத்தோட ஓவரால் வேர்டிக்ட் என்ன அப்படின்னா, நிச்சயமாக பாசிட்டிவ்ஸோட மைனஸ் தான் எனக்கு இந்த படத்தில் அதிகமாக தெரிஞ்சுது. அண்ட் முக்கியமாக அந்த ஒரு மிகப்பெரிய குற்றத்தை காட்சிப்படுத்தின விதம் அப்படிங்கிறதுக்காகவே அதுக்கு ஒரு கண்டனம் தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இதை வந்து நான் புவர் வாட்ச் அப்படின்னு ரேட் பண்ணுவேன். ஒருவேளை இந்த படத்தை நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஒரு ரிவ்யூல உங்களுக்கு மீட் பண்றேன். நன்றி. பண்டிகை என்றாலே ராம்ராஜ் நிரந்தரம். ராம்ராஜ் தோத்தி ஷர்ட்ஸ் குர்தா ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன் வேர்.